ஏன் அவசரப்படுறீங்க? அதுதான் 2 பேர் நிக்கிறோம். எவ்வளவு கேள்வி வேணாலும் கேளுங்க, எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் இன்றைய தினம் மத்திய குழு உறுப்பினர் தோழர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு கூட்டமும் நடைபெற்றது. 2 கட்சிகளும் ஒரே மாதிரியான முடிவை இந்த பிரச்சனையில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நடைபெற்று முடிந்திருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை, எந்த ஒரு கூட்டணிக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் இங்கே தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அமைய வேண்டியது அவசியம். அதுவும் நாளை மறுநாள் 10ஆம் தேதிக்குள் அமைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கவர்னர் ஆட்சி என்பது அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலைமை என்பது தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கேட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்கு கடிதம் அனுப்பினார். அவர்களுடைய நிர்வாகிகள் நேரடியாக வந்து பேசினார்கள். 2 கட்சிகளோடும் பேசினார்கள். கடிதம் மூலமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அது சம்பந்தமாக இன்றைக்கு நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் மிக விரிவாக விவாதிக்கப்பட்டது. இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் 10ஆம் தேதிக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமையவில்லை என்று சொன்னால் ஆளுநர் ஆட்சி என்பதுதான் நடைமுறை சாத்தியம் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு மாநில ஆளுநர் அனுமதித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை, 118 என்பதற்கான எண்ணிக்கையை நீங்கள் கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்று ஆளுநர் சொல்லியிருப்பது என்பதே சட்டத்துக்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதை தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் தமிழக ஆளுநர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆளுநர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்துவதாகத்தான் அமையும். இந்த சட்டப்பேரவை தேர்தலில்